Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Okay. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம், பணிவான வணக்கங்கள். ஹரி கிருஷ்ணா, தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு. ரொம்ப ஓகே, இந்த ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ண பூர்ணி மாதாஜி அண்ட் வந்து ராம் சீதாபதி அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஓகே மாதாஜி, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் நாக்கில் உட்காந்துங்க. மாதாஜி அங்கே முடிஞ்சிருக்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க. நாக்கால் இதை நாக்கில் உட்கார சொல்லுங்க, நாக்கில் உள்ள ஒதுக்கி போடுங்க. கீழே உட்கார முடியும், நாக்கில் உட்காருங்க. கீழே உட்கார முடியலாம், நாக்கில் போட்டுக்கலாம். நாக்கில் ஏற்கனவே நாக்கில் உட்காரு. உங்களுக்கு நாக்கில் வேணுமாக்கா? பரவாயில்ல, ஓகேவா? அப்புறமா நடக்கிறதுக்கு கொண்டு அடை விட்டுருங்க, ஆள் வருவாங்க. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஒரு கடைசி ஒரு வாட்டி உற்சாகம் சொல்லலாமா? அதுக்கு தான் ஒரு சின்ன கிளாஸ். எதுக்காக இந்த செய்கிறோம், எதுக்காக இந்த தாமோதர ப்ரோக்ராம், இந்த இதுக்காக செய்கிறோம் சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. ஓகே, பூர்ணி மாதாஜி வந்து யாச்சும் வந்தாங்கன்னா அப்படியே வந்து லைட் வழக்கு போட சொல்லிடுங்க. ஓகே ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ண ராம் சீதாபதி பிரபு, எனக்கு பூர்ணி மாதாஜி அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அவங்களுக்கு முதல் ஒரு நல்லது கை தட்டி கொடுத்துருங்க. ஓகே, முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, இந்த ப்ரோக்ராம் எங்க மாதாஜி உங்க வாரிசு எங்க போறாரு? ரவி தம்பி இங்க வாங்க. உங்க பேர் என்னது? ஷார்ட் என்ன சொல்லுவாங்க? சிவாவா? சிவு. ஓகே, சிவு உட்காருங்க. சிவு ஓகேவா? கொஞ்ச நேரம் ஓகேவா? நல்லா உட்காருங்க, எங்கேயும் போகக்கூடாது. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? தடிக்காவா? ஆன்சர் நீங்கள் 2ஆம் படிக்கிறீங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு? புதுசாக வரீங்க, முதல் வாட்டி வரீங்க. ஓகே, இது வந்து என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமோதரா ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஓகேவா? தாமோதரா வீட்டில் செய்கிற தாமோதரா ஹவுஸ் ப்ரோக்ராம். அப்போ வந்து என்னன்னா, இது ஏன் வந்து தாமோதரா வந்து என்னது, இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். பிறகு வந்து ஒரு ஸ்மால் கதை, இது எதுக்காக இதில் செய்யணும், என்ன நன்மைகள், இது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, தமிழ் மாதம், இந்த மாதம் என்ன மாதம் ஓடுது? தமிழ் மாதம் இது ஐப்பசி மாதம் ஓடுது. ஓகேவா? ஐப்பசி முடிஞ்சு அடுத்து என்ன மாதம் வரும்? கார்த்திகை மாதம். கரெக்டா? நீங்க என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? உங்க ஸ்கூல்ல ப்ரோ கிளாஸ்மேட்டா? நீங்க ப்ரோ நீங்க எத்தனை எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? வெளில ஸ்கூல் ஸ்கூலா? ஸ்கூல் ஒரு ஸ்கூல் தானே ப்ரோ? ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம். ஓகே, இந்த ஐப்பசி மாதம் தமிழ் ஐப்பசி மாதம், சமஸ்கிருதத்துல இதில் ஒரு மாதத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த மாதத்துக்கு என்ன பேர்னா தாமோதர மாதம். என்னது? தாமோதர மாதம். தாமோதரனா என்ன அர்த்தம்னா, சரி அதுக்கு போதுக்கு முன்னாடி இப்போ விளக்கு கேட்டீங்களா, மெயினா வந்து பகவான், இது யார்? இது கிருஷ்ணர். ஓகேவா? கிருஷ்ணர் கூட இருக்குது யார்? இது யசோதா. யசோதா வந்து அவங்களுடைய அம்மா. ஓகேவா? அப்ப யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யார் மாதிரி குதிச்சிருக்காங்க, பொம்பளை பிள்ளை யாரு? உட்கார மாட்டாங்களா? சரி, விட்டுருங்க. அப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த போட்டோல நம்ம என்ன விளக்கட்டும் என்ன பாத்தீங்க? இந்த போட்டோல யாரு இருக்கா, என்ன நடக்குது? அக்கா நீங்க என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க, அவங்களுக்கு சுயம் நீங்க தான் வாங்கணும் காசு போறீங்களா? அப்ப இதுல என்ன நடக்குது பாத்தீங்க? இது இந்த போட்டோல என்ன இருக்கு? பிள்ளைய பாக்குறாங்களா? அக்கா நீங்கக்கா இந்த போட்டோ என்ன பாத்தீங்க? அம்மா பிள்ளைய பாக்குறாங்க. சரி அக்கா, நீங்கக்கா நீங்க பஞ்சம் போட்டிருக்கீங்களே,
நீங்கள் தான்க்கா, அங்கே தான். இந்த ஃபோட்டோ என்ன பார்த்தீங்கக்கா? ஆமாம் நீங்கள் தான்க்கா. நீங்கள் தான். பேர் என்னக்கா? மோகனா. அக்கா ஹரிகிருஷ்ணா வந்து ஹரிகிருஷ்ணா ப்ரோ. இந்த ஃபோட்டோவில் என்ன பார்க்குறீங்க? அம்மா பிள்ளைய பார்க்குறீங்க. அப்போ எல்லாம் யாரும் கவனிக்கல, சரியா கவனிக்கல. அக்கா நீங்கக்கா தம்பி சொல்லுங்க. பையன் எப்படி எங்கே கட்டி போடுறாங்க? மரத்துல எங்க மரம் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் யசோதா வந்து யார்? கிருஷ்ணனோட அம்மா. ஓகேவா? யசோதா வந்து கிருஷ்ணரை கட்டி போடுறாங்க. ஓகேவா? கிருஷ்ணரை வந்து ஃபுல்லாக கட்டி போடுறாங்க. இந்த காட்சி தான் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கிருஷ்ணரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று ராதா கிருஷ்ணன் இருப்பாங்க. அதே கிருஷ்ணனோட அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலம் பார்த்தீங்கன்னா என்னது வெங்கடாஜலம் இருப்பார். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி சத்யபாமா இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ராதாராணியோட இந்த மாதிரி தான் எனக்கு ஃபோட்டோ இருக்கும். ஆனால் யசோதா வந்து கிருஷ்ணரை கட்டி போடுற ஃபோட்டோ எங்கேயுமே இருக்காது. எதனால வந்து அவங்க கட்டி போடுறாங்க? ஏன் வந்து இந்த கட்டி போடுற இந்த விஷயம் வந்து ஏன் வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க? அது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரு தான் வந்து பகவத்கீதை சொல்றாரு, எல்லாமே அவரும் செய்யறாரு. ஓகேவா? யாரும் கட்டி போட முடியாது, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் யசோதா என்ன பண்றாங்க? சாதாரண குச்சி எடுத்து அவங்கள வந்து அடிச்சு அவர் கட்டி போடுறாங்க. ஏன்னா யசோதா வந்து தயிர் கடைஞ்சிருந்தாங்க, தயிர் பானை கடைஞ்சிருந்தாங்க. ஓகேவா? அப்ப என்ன நடந்துச்சு? அந்த தயிர் பானை கிருஷ்ணன் உடச்சிட்டா என்ன பண்ணுவாங்க? வீட்டில் நீங்க எல்லாம் நம்ம வந்து வேலை செய்யறோம், பிள்ளைங்க வச்சு சேட்டை பண்ண என்ன பண்ணுவோங்க? அட்டிதான். அடியா இல்லையா சிவு அடிவாங்க இல்லையா? அப்பா வீட்டில் அடி விழுவோம். அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே போல தான் யசோதா வந்து அடிக்கிறாங்க. இது என்ன? நான் 30 கோடி தேவன் எல்லாம் பார்க்குறவங்க என்னடா யாருமே கட்டி போட முடியாத பகவானை வந்து யசோதா வந்து கட்டுறாங்கன்னு. அப்போ இதை வந்து எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்க. அப்போ வந்து விடுவோம் ஹரிகிருஷ்ணன். அப்போ எல்லாரும் வந்து இதை வந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த பகவானை வந்து அன்போடு கட்டி போட்டிருக்காங்களே, இதை வந்து எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்லி எல்லாரும் வந்து இந்த காட்சியை வந்து எல்லாம் கொண்டாட முடியாங்க. ஓகேவா? கடவுளை வந்து யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரே விஷயத்துக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னது? என்ன விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க? அன்பால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். அதனாலதான் தாமோதரம் என்ன அர்த்தம்? தாமனா வந்து கயிறு. ஓகேவா? தாமனா கயிறு, உதரனா வயிறு. ஓகேவா? அந்த கயிறுல வந்து கட்டி போடுறதுனால அவங்க வயிற்ற அதனால தாமோதரா இந்த மாசத்தை கொண்டாடுவாங்க. ஓகேவா? என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமோதரா ப்ரோக்ராம் வந்து எதுக்காக நம்ம விளக்கு ஏற்றுறோம், எதுக்காக செய்யறோம் சொல்லி அர்த்தம் இருக்கு. ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இடத்துலயும் விளக்கு ஏற்றுவோம். கோயிலில் விளக்கு ஏற்றுறோமா? முருகருக்கு விளக்கு ஏற்றுறோம், விநாயகருக்கு விளக்கு ஏற்றுறோம், அம்பாளுக்கு விளக்கு ஏற்றுறோம், அப்புறம் வந்து சிவபெருமான் விளக்கு ஏற்றுறோம். திருவண்ணாமலைக்கு யார் போயிருக்கீங்க? திருவண்ணாமலை இந்தியாவுக்கு போயிருக்கீங்களா? அதாவது வந்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஜோதி விளக்கு ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசு இல்லை. நம்மளோட சனாதன தர்மத்தில், நம்ம இந்து தர்மத்தில் எல்லா விளக்கு ஏற்றுற ப்ரோக்ராமும் இருக்கு. விளக்கு ஏற்றுறது வந்து என்ன கான்செப்ட்? எதுக்காக விளக்கு ஏற்றுறாங்க? அக்கா சும்மா ட்ரை பண்ணுங்க. நம்ம சென்டருக்கு வரவங்க ரெகுலர் வர சொல்லக்கூடாது, புதுசாக அவங்க ட்ரை பண்ணிட்டவங்க. எதுக்காக விளக்கு ஏற்றுறது ப்ரோக்ராம்? எதுக்கு விளக்கு தான்? எதுக்கு? அக்கா நீங்கக்கா நீங்க சொல்லுங்க. நீங்க தான் தம்பி. நீங்க ஒரு ஆள் பின்னாடி இருக்கீங்களா? இங்க வாங்க, ஏஞ்சிருங்க. உங்க பின்னாடி வாழ். உங்க பேர் என்ன தம்பி? தம்பி பேர் என்னது? யாஷ் வகனா? அப்படி உட்காந்து தம்பி. உட்காருங்க. அறிவு ப்ரோ சீட் ப்ராப்ளம் ப்ரோ. யாஷ் வகன் எங்க எந்த ஸ்கூல் எங்க படிக்கிறீங்க? கோழிப்பா. எல்லாம் ஸ்கூல் ஸ்கூல் தான். ஓகே, அப்போ விளக்கு ஏற்றுறது எதுக்காக சொல்லுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. எதுக்காக விளக்கு ஏற்றுற கான்செப்ட் எதுக்காக நம்மளோட சமயத்தை கொண்டு வந்தாங்க? ஒளிக்காக. சரி அக்கா, நீங்க என்ன சொன்னீங்க? ஒளி. அக்கா நீங்கக்கா? ஒளி. அக்கா நீங்கக்கா? நல்லது நடக்க. ஓகே, வெறும் வந்து ஒளி விளக்கு. சார் நீங்க சார் ட்ரை பண்ணுங்க சார். எதுக்காக விளக்கு ஏற்றுற கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க? சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், நம்ம ஜாலியாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருளா இருந்தது, ஒளியா இருந்து எல்லாத்துக்கும் தீபமா கொடுத்து, ஸோ அந்த ஒளியில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம், என்ன இது கிடைக்குது, அதுதான் அந்த மாதிரி. வெரி குட் சார். சார் ஐயா நீங்க பரவாயில்லையா? ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்றது ரொம்ப நன்றி, கரெக்டாக சொல்றாரு. லெபே கூட கரெக்டாக வந்தாரு. முக்கியமாக அது என்னென்ன டீட்டெயில் வைக்கிறேன். அவருக்கு முதல் கை தட்டு கொடுங்க அவருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு இருக்குல்ல, இந்த விளக்குல நம்ம வந்து என்ன ஊத்துறோம்? எண்ணெய் ஊத்துறோம். ஓகேவா? நெய் ஊத்துறோம், எண்ணெய் ஊத்துறோம். தண்ணி ஊத்துனா எரியுமா? இல்ல மணல் அள்ளி போட்டா எரியுமா? எரியாது. வெறும் எண்ணெய் இல்ல. இந்த எண்ணெய் நெய் இது எதை குறிக்குதுன்னா பியோர், சுத்தமா இருக்கணும், சுத்தமான விஷயங்கள்ல குறிக்குது. ஓகேவா? இந்த விளக்கு ஏற்றுற கான்செப்ட் எதுவுமே இல்லை, நம்மள மனசு தான் இந்த விளக்கு ஏற்றுறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேக்கா? இந்த விளக்கு ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு தான் விளக்கு ஏற்றுறது. நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை தான் நம்ம வெளியில வந்து நம்மளுக்கு முன்னே இருந்த சமயத்தில் உள்ளவங்க வந்து இது வந்து வெளியில காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம உள்ளுக்குள்ள மனசு வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் சிம்போலிக்கா வெளியில வந்து விளக்கு ஏற்றுறது. நம்ம மனசு அந்த நெய் போல அந்த எண்ணெய் போல சுத்தமா பியூர் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள மனசுல எப்பவுமே வந்து அந்த ஒளி, அந்த வெளிச்சம் வந்து என்னத்தை குறிக்குதுன்னா உண்மையான ஞானம், உண்மையான அறிவு அப்படி குறிக்குது. புரியுதா? அந்த மனசுக்குள்ள வெளிச்சத்தை தான் இங்க வெளியில வந்து நம்ம வந்து விளக்கா ஏத்துறோம். அப்ப என்ன ஏத்துறோம்னா, கடவுளே என் மனசு வந்து இருளா இருக்கு, என் மனசுல வந்து பல கெட்ட எண்ணங்கள் இருக்கு, என் மனசுல பல விஷயம் இருக்கு. இந்த எப்படி தீபம் எரியுதோ, சுத்தமான நெய்யில் எப்படி தீபம் எரியுதோ அதே போல என் மனசும் வந்து அப்படி அதே போல என்னோட மனசும் வந்து சுத்தமான விஷயத்துல இருந்து என் மனசு வந்து ஒளி வீசணும் அப்படி சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்றதுக்கு தான் இந்த விளக்கை ஏத்துற கான்செப்ட். புரியுதா? இனி வந்து விளக்கு ஏன் ஏத்துறாங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஹரிகிருஷ்ணா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரீசனை நம்ம வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் கொண்டாடணும். என்னது பெரிய ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்? தீபாவளி கொண்டாடுறோம். ஓகே, தீபாவளி நிறைய பேர் பாருங்க, தீபாவளி கொண்டாடுறோம். நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏத்துறாங்களா? ஏத்தலையா? ஏத்துறது இல்லை. லைட் கலக்க லைட்டு போடுறோம் நம்ம, உண்மையா இல்லையாக்கா? கலக்க லைட்டு போடுறோம். ஆனால் வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் ஃபுல்லாக இருக்குமா? நம்ம கார்த்திகைக்கு ஏற்றுவோம். அடுத்து ஐப்பசி முடிஞ்சாலும் என்னது? அது கார்த்திகை ஃபுல்லாக ஏற்றுறதுல, ஒரு மாதம் ஃபுல்லாக ஏற்றுறதுல. எப்போ ஏற்றுவோம்? கார்த்திகை அன்னைக்கா? கார்த்திகை கடைசி 6 நாள் வந்து ஏற்றுவோம், முருகர் பிறந்ததுன்னு சொல்லி. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து தீப ஆவலி. தீபனா வந்து என்னது? தீபனா விளக்கு. சிவு தீபுனா என்னது? சிவா விளக்குனா என்னது? தீபனா என்னது? விளக்கு. ஆவலினா தீபாவளி என்ன அர்த்தம்? தீபாவளினா விளக்கு, அதாவது வந்து வரிசையை அடுக்கி வைக்கிறது, அதான் தீப ஆவலி. இது எதுக்காக நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோம்? நம்ம எதுக்காக தீபாவளி கொண்டாடுறோம்? சிவ நீங்க அழகா உட்காருங்க. தம்பி, எதுக்காக தீபாவளி கொண்டாடுறோம் நம்ம? சொல்லுங்க. அண்ணன் நாளா? வெரி குட், வெரி குட். தீபாவளி எதுக்காக? தீபாவளி எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரையும் நம்ம குறை சொல்லல, நம்ம உண்மையான விஷயத்தை இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம் நடக்குது, ரொம்ப நல்லது. ஓகே, தம்பி சொல்லுங்க தம்பி. எந்த அசுரனு? எந்த அசுரனு? அசுரன் சொன்னாங்க, என்ன தெரியல. இது வந்து என்னதுன்னா, இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் என்ற கான்செப்ட் வந்து எதுக்காகனா, நம்ம வந்து அன்னாடிக்கு வந்து கோயிலுக்கு போறது. கடைசி நம்ம எப்போ கோயில் போனோம்? நல்லா கேட்டுங்க, கடைசி எப்போ கோயில் போனோம்? தீபாவளியும் இப்போ நடந்த நவராத்திரி தவிர்த்து கடைசி நம்ம எப்போ கோயில் போனோம்? போன வருஷம் தீபாவளி. ஓகே, வெரி குட். போறது வெரி குட். ஆனால் நோமலாக பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயிலுக்கு போகிறது வந்து நிறைய வந்து குறைஞ்சிருச்சுக்கா. உண்மையா இல்லையா? உண்மையான வந்து இப்போ உள்ள சூழ்நிலை வந்து கோயிலுக்கு போய் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில பேர் கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க, பேரண்ட்ஸ் கூட்டு போகிறாங்க, ரொம்ப நல்லது. ஆனால் சில இடத்துல ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில பேர் ஏதாச்சும் ஃபெஸ்டிவலு, திருவிழா, இல்லை நவராத்திரி இந்த மாதிரி இருந்தால் கோயிலுக்கு போகிறோம். அப்போ என்னன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் நம்மளுடைய சமயத்தில் உபன்யாசம் என்ற விஷயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு அது உபன்யாசம்னா என்னதுங்க அப்படி தெரியாது. அது உதாரணம் சொல்ல பாருங்க. யாரு வீட்டில் தாமாலில் வந்து பக்கத்தில் வந்து அவங்க இஸ்லாத்துள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு போட்டு அந்த தொழுவாங்க பாருங்க. யார் வீட்டுக்கிட்ட சவுண்ட்லாம் கேட்கும்? யார் வீட்டுக்கிட்ட சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாரு லெக்சர் ஓடும். பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? லெக்சரில் பாரு ஓடிட்டு இருக்கோம். இது பேர் தான் உபன்யாசம். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமயத்தில் செஞ்சுருக்கிறாங்க. என்னோட கிறிஸ்துவங்களும் தொடர்ந்து வந்து உபன்யாசம் நடந்திருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, இது கரெக்டாக இருக்கும். அக்கா வாங்க விளக்கு விட்டுருங்க. மதியம் அப்படியே நடுவில் மட்டும் லைன் விட்டுருங்க. அப்படியே நடுவில் மட்டும் லைன் விட்டுருங்க. செப்பு இங்கே விளக்கு விட்டுருங்க. விளக்கு விட்டுருங்க.
மாதாஜி இந்த ஃபேன் மட்டும் நீ வேகம் வச்சிருங்க, பிரச்சனை இல்லை. விளக்கு இங்கே தான் இருக்கு, விளக்கு எது மட்டும் ஃபேன் இல்லை, 5 வச்சிருங்க. அக்கா உட்காராதீங்க, விளக்கு போட்டுருங்க, முதல்ல விளக்கு போட்டு உட்காந்துருங்க. ஓகே, எங்க விட்டேன்? ஹரே கிருஷ்ணா என்ன சொல்லியிருந்தேன்? உபன்யாசம் வாய்ஸ். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபன்யாசம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலும் நடக்குதா இல்லையா? எல்லா மதத்திலும் வந்து உபன்யாசம் என்ற விஷயம் நடக்குது. எல்லாரும் வந்து உபன்யாசம் பேசுறாங்க. ஓகே, நம்ம கிடைச்ச எப்போ உட்காந்து கோயில்லையோ இல்லை எங்கேயாச்சும் எப்போ கிடைச்ச உபன்யாசம் கேட்டோம்? பிரபு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு நீங்க. நம்ம எப்ப கடைசி உபன்யாசம் கேட்டோம் அக்கா? எப்ப உபன்யாசம் கேட்டோம்? நக்கல் பண்றீங்களா? கேமரா மட்டும் ஹரே கிருஷ்ணா, கொஞ்ச நேரம் அமைதி காக்குவோம். செகு நீங்க இங்க வந்து செகு. மாதாஜி அம்மா இப்படி ப்ரூவ் செகு வந்துட்டோம். செகு உயரமா இருக்காங்க. செகு பாடி அங்க போயிருங்க. அங்க போயிருங்க. ஓகே, இப்படியா போய்க்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளம் உட்காந்துங்க. ஓகே, ஓகே, திருப்பி காமிட்டோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. கொஞ்ச நேரம் அமைதி காக்கவும் அக்கா, கொஞ்ச நேரம் இருக்கா? ஓகே, கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்கக்கா. ஓகே, கடைசியா நம்ம எப்போ வந்து உபன்யாசம் கேட்டோம்? நவராத்திரி. எங்க கோயில பேசுறாங்கக்கா? ஓகே, இன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஓகே. கடைசியா வந்து நவராத்திரி ஃபெஸ்டிவல். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உபன்யாசம் ரொம்ப குறைவு, கிளாஸ் வந்து கேட்கறது ரொம்ப குறைவு. அதனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சமுதாயத்தில் தெரியுது இல்லை. அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ப்ராப்ளம். ஐயா வாங்க, விளக்கு போட்டுருங்க. யார் உள்ள இன் பண்ணிட்டே இருங்க. அப்ப அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க விளக்கு போட்டுருங்க சார். முதல்ல அது இங்க வந்து உள்ள வந்துருங்க, ட்ராக் உள்ள வந்துருங்க. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா உபன்யாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. உபன்யாசம் பேசுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, கேட்கறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேட்ல இல்ல கோயில்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தேவரகாசம் நடக்கும். ஒரு சின்ன புக் வச்சுக்குவாங்க. அதுல வந்து அம்பாள் பாட்டு, முருகர் பாட்டு, உண்மையிலேக்கா அம்பாள் பாட்டு, முருகர் பாட்டு, விநாயகர் பாட்டு, அப்புறம் எல்லாம் பாட்டுக்கும். அப்ப திருவிளக்கு பூஜை பாட்டு, திருவிளக்கே தேவி பராசக்தி, திருவிளக்கே தேவி வடிவே, திருவிளக்கே தேவி உனக்கு நமஸ்காரம். இந்த பாட்டுலாம் வந்து எல்லாம் வச்சிருப்பாங்க, முருகர் பாட்டு வச்சிருப்பாங்க, எல்லாமே ஓடும். ஆனா இப்ப பாருங்க, சிவு கிளாஸ் போயிருக்கீங்களா? தேவர் கிளாஸுக்கு போயிருக்கீங்களா? ரெகுலர் சிவு எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுக்காரு. தடிக்காது நீங்க இப்படி பேசுறீங்க, பெருசா நிறைய பேசுவாரு. நிறைய அக்கா பெரிய வந்து பேச்சாளர் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபன்யாசம் என்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு உபன்யாசம் இல்லாதனாலதான் இப்ப கிளாஸஸ் இந்த மாதிரி இல்லாதனாலதான் நம்மளுக்கு நிறைய சாசனம் தெரியுது இல்ல. அது முக்கியமா வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்னது? பகவத்கீதை. ஓகேவா? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பகவத்கீதை வந்து இது என்ன இது முதல்ல கேட்போம். பகவத்கீதை என்ன இருக்கா? சும்மா ஒரு நாள் புதுசாக அவங்க கேட்குவோம். பகவத்கீதை என்ன தெரியும் சொல்லலாம், ஒன்றும் பயப்பட வேணாம், தாராளம் பேசலாம், நம்ம ஜாலியாக பேசலாம். இன்னைக்கு சொல்லுங்க ஆன்மீக நூல். அக்கா நீங்க நீங்க தான் நீங்க தான் பகவத்கீதை என்ன நினைக்கிறீங்க? ஆன்மீக புத்தகா. இந்த பதில் தவிர்த்து வேற பதில் அக்கா நீங்கக்கா. சார் சொல்லுங்க சார். மனிதனுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நூல். ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் ஹெண்டிங் வரைக்கும் எப்படி நம்ம என்னென்ன கோ த்ரூ பண்ணோம் லைஃப்ல. வெரி குட். சோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஓகே, அது வெரி குட் சார். அக்கா நீங்கக்கா, நீங்க ஸ்டாக் போட்டுங்க, கண்ண போட்டுங்களா நீங்க? அக்கா பேருக்கா? வாசிகா. அக்கா சொல்லுங்க. நீங்க அமைதியா இருங்க. அதேதான். அக்கா நீங்க ஆன்மீக நூல். ஓகே, ஆனா நல்லவே நல்லா போஸ்ட் சொல்றீங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம டிக்டாக் லைவ் கூட போடுறோம், நிறைய இடத்துல லைவ் போடுறோம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா பகவத்கீதை வந்து என்ன நான் ஃபோர்ஸ் நினைக்கிறேன், பொதுமக்கள் நினைக்கிறாங்கன்னா இது வந்து சண்டை புக்கு. ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து கொலாடி சண்டை நடக்குது, அன்னாடி வீட்டில் பெரிய பஞ்சாயத்து ஓடுது.
பாருங்க ஸ்போர்ட் நடந்த கதை. அப்ப இத வீட்டுல வச்சா என்ன ஆகும்? சண்டை வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. வீட்டுல வச்சா சண்டை வந்துடும் நினைக்கிறாங்க. சார் இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? பகவத்கீதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க இது சண்டை புஸ்தகம், அப்புறம் வந்து கதை புக்கு, இது வந்து அப்புறம் என்னது இது ஹரே கிருஷ்ணா படிக்கிற புக்கு, இன்னும் இவங்களுக்கு மட்டும் ஹரே கிருஷ்ணா மட்டும் எழுதி கொடுத்த மாதிரி. பகவத்கீதை இஸ்லாத்தில் உள்ளவங்க படிக்க வேண்டிய அவங்களுடைய புனித நூல் என்னது? குரான். அல் குரான். கிறிஸ்தவங்க படிக்க வேண்டிய புக்கு வந்து என்னது? பைபிள். பாருங்க நல்லா டக்குன்னு பதில் வருது. இப்ப நம்ம இந்துக்கள், சராசரி இந்துக்கள், நம்ம இந்து தர்மத்துல நம்ம படிக்க வேண்டிய ஒரு கட்டாய புஸ்தகம் வந்து என்னது? பகவத்கீதா. நான் வந்து வெள்ளசிலை திருவிழா இருந்துச்சு பாருங்க, வெள்ளசிலை ஸ்கூல் இருக்குல்ல, அங்க அந்த கோயில் திருவிழாக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க வந்து புக்கு வைக்க போயிருந்தோம். புக்கெல்லாம் வைக்க போவோம் நாங்க. அப்போ ஒரு பையன் இந்த மாதிரி குட்டி பையன் தான், தம்பி நம்ம கேட்டேன் நான், நம்ம படிக்க வேண்டிய புஸ்தகம் வந்து என்னது? அவங்க அந்த பையன் என்ன சொல்லி பண்ணிக்கிறீங்க? தமிழ் டெக்ஸ்ட் புக்கு சொல்றாங்க. தமிழ் டெக்ஸ்ட் புக்குன்னு. அப்போ நான் சொல்லி கொடுத்த புக்கு வாங்கிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கிட்ட இருக்கும். அப்போ நம்ம சமுதாயத்தின் நிலைமை வந்து என்னதுன்னா, நம்ம சமய நூல் புக்கு இன்னமே தெரிய மாட்டேது நம்மளுக்கு. நம்ம என்ன புக்கு படிக்கணும், ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நம்ம அறிவு கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்ம இந்து சமயத்தை விட்டுருங்க, நம்ம சமயத்தை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய இங்க மெஜாரிட்டி வந்து இஸ்லாத்துல உள்ளவங்க, கிறிஸ்துவங்க, நம்ம 3 பேர் நம்ம இருக்கோம் நம்ம. ஓகேவா? அவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்களுடைய சமய வகுப்பு போயிடுவாங்க. யாருக்கு கிறிஸ்துவ ஃப்ரெண்ட் இருக்காங்க? கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு ஜோசுவா அந்த மாதிரி யாச்சும் இருக்காங்களா? கிறிஸ்துவ ஃப்ரெண்ட் இருக்காங்க? ஸ்கூல்ல இருக்காங்களா? ஸ்கூல்ல யாருமே இருக்கா? யார் பேர் என்னது? பாரு மாதிரியா? ஓகே. அப்புறம் இருக்காங்களா கிறிஸ்துவ ஃப்ரெண்ட் இருக்காங்க? பேர் என்னது? இன்ட்ரிஷா. பாருங்க, கிறிஸ்துவ ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க நம்ம எப்படி ஸ்கூல் போறோமோ அதே போல வீக்கெண்டு சனிக்கிழமை ஆகுனா அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு கிடைச்ச வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க சமயத்தில் வந்து அவங்க கல்யாணம் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணும்போது சர்டிஃபிகேட் தான் கல்யாணம் பண்ண முடியும். அதே போல் இறந்துட்டாங்கன்னா அப்போதான் வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க வந்து அந்த சடங்குலாம் செய்வாங்க. அப்போ அது வந்து கட்டாயப்படுத்திருக்கிறாங்க. இஸ்லாம் தொழுவங்க சொல்ல தேவையில்லை. 6 வேளை தொழுகிறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க. கரெக்டாக வந்து என்னதான் சின்ன வயசு ஆட்டம் போட்டாலும் நாளைக்கு அவங்க ஒரு அப்பா அம்மா ஆகிட்டாங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து தொழுகைக்கு போயிடுறாங்க, கரெக்டாக போயிடுறாங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் பந்து விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் விளையாடும் போதே தொழுகை சத்தம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட பெரிய முக்கிய ஜாலியில் அந்த பெரிய பெரிய கேம் விளையாடுறதுலேயே வந்து அந்த சவுண்ட் அவங்க ஓது சத்தம் கேட்டால் என்ன ஆகிடுவாங்க? நிப்பாடி எல்லாம் அப்படி நின்றுவாங்க. இது மனுஷன் மட்டும் இல்லை, நீங்க வெளிநாட்டுலயும் அப்படிதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்களுடைய ரிலீஜனை அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? கடவுள் இல்லை, இந்த கடவுள் கும்பிட்டு எனக்கு என்ன இருக்கு, இது என்ன பண்ணிட போகுது எனக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாஸ்டிகம் இன்னைக்கு கூட கிளாஸ்ல சொல்லி காலைல ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். நாஸ்டிகம் என்னது? நாஸ்டிகம் என்னக்கா? கடவுளே இல்லை, கடவுள் மறுப்பு. நாஸ்டிகம் என்ற கான்செப்ட், நாஸ்டிகம் பேசுறது நல்லா பாருங்க. யார் பேசுவா? நாஸ்டிகம் பேசுவா? யார் நாஸ்டிகம் பேசுவா? கெட்டவங்க. சரி, கெட்டவங்க. சரி, நாஸ்டிகம் யார் பேசுவா? நல்லா பாருங்க. நம்ம இந்து தர்மத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் பேசுவாங்க கடவுள் இல்லைன்னு. இஸ்லாத்தில் உள்ளவங்க அல்லாஹ் இல்லை சொல்லிருக்காங்களா? எங்காச்சும் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா இல்ல. அண்ணா அல்லாஹ் இல்ல சொல்லிருக்காங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் இல்ல, கர்த்தர் இல்லை சொல்லிருக்காங்களா? ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா? நம்ம வந்து லெஜெண்ட், அல்ட்ரா லெஜெண்ட். நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள அவங்களுக்கும் பிரச்சனை வரும், துன்பம் வரும், இறப்பு வரும், எல்லாம் வரும். என்னைக்காச்சும் அல்லாஹ் இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் இல்ல சொல்லிருக்காங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? முருகர் இல்ல, விநாயகர் இல்ல, அம்பாள் இல்ல, கிருஷ்ணர் இல்ல, பெருமாள் இல்ல. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? உண்மையா பேசணும் நம்ம. ஏன் இது நடக்குது? எல்லா மதத்திலையும் இப்ப இறப்பு வந்து நம்ம வீட்டுல மட்டும் நடக்குதா? எல்லா வீட்லயும் இறப்பு நடக்குது. உண்மையா இல்லையா? எல்லா வீட்லயும் நடக்குதா இல்லையா? துன்பம் கஷ்டம் எனக்கு மட்டும் தான் வருதா? இது நம்ம வந்து அறிவு திறந்து யோசிக்க வேண்டும். உண்மையா இல்லக்கா? எல்லா விட. ஆனா கடவுளை ரிஜெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா எந்த மதம் ரிஜெக்ட் பண்ணும்? இது யாருமே பேசுறது இல்லை. நீங்க நல்லா நினைச்சு பக்கத்து வீட்டுல மலாக்கார வீட்லயோ இஸ்டா வீட்லயோ இறப்பு நடக்குது இல்லையா? அவங்களுக்கு வீட்டுல பேபி இறக்குறது இல்லையா? கிறிஸ்தவ வீட்டுல பிரச்சனை நடக்குது இல்லையா? ஆனா யாருமே அவங்க இது விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்? தூக்கி போட்டுருவோம். எனக்கு உதவாத கடவுள் எதுக்கு? எனக்கு ஹெல்ப் பண்ணாத, எனக்கு வந்து அவசரத்துல உதவாத கடவுள் எதுக்கு? நான் சொல்றது பொய்யா உண்மையா?
உண்மை நடக்குதா இல்லையா சார்? உண்மையே இல்லையா சார்? கடவுளை வந்து தூக்கி வெறுப்பாயிருவாங்க. ஆமா சார். ஏன்னா நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே ஃபிக்ஸா இல்ல. மீன்ஸா மச்சான் இஸ்லாம்னா அவனுக்கு வஜிபா போய் போனா அவனை தேடி வருவாங்க. கிறிஸ்டின் அப்படிதான். அவங்க போலனா அதுதான் நினைக்கிறேன் கல்யாணம் இறப்பு எது இடம் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு எதுவுமே எல்லாமே ஓப்பன். வேணும்னா வா, உனக்கு வேணும்னா எல்லாமே கிடைக்கும். எம்மதமும் சம்மதம். எம்மதம் சம்மதம் இல்ல. ரிலிஜியஸ் வேணும்னா நீ வந்து ரிலிஜியஸ் கூட போய் படிச்சு கத்துட்டு வா. எஸ். நமக்கு வஜிபா எதுவும் வைக்கல. நம்மளுக்கு வைக்கல. குட் क्वेश्चन சார். இது வந்து ஏன் வந்து நம்மளோட இந்து சமயத்துல ஏன் வந்து ஃபிக்ஸ் பண்ணல? வாய் ஏன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? ஏன் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணல? யாரும் கேள்வி கேட்டிருக்குமா? யா அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. நீங்க அக்கா மறைஞ்சிட்டீங்க என் முகத்தை. நீங்க தான்க்கா. இல்ல ஏன் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணல? நீங்க உட்கார நல்லா பாருங்க. ஏன் நம்ம இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவங்க இஸ்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல இந்த மாதிரி ஏன் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணாம ஓப்பனா விட்டுட்டாங்க? கட்டாயப்படுத்தல. ஓகே வெரி குட். கை தட்டி கொடுக்கலாம். நல்லா கை கொடுக்கலாம். ஓகே வேற அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன் ஃபிக்ஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு முன்னோர்கள் நம்மளுக்கு நல்ல எண்ணத்துல நம்மளுக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வழிபாடு இல்லை, நம்மளுக்கு தினமும் வழிபாடு தான். அதனால தான் செவ்வாய்க்கிழமை இவங்களுக்கு விளக்கு போடணும், வியாழக்கிழமை விளக்கு போடணும். இது நம்மளுக்கு வீக் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ஃபுல்லா வந்து கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்காதே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப என்னன்னா நம்மளோட வாழ்க்கை முறை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தை நோக்கி தான் இருந்துச்சு. ஓகே வெள்ள ஸ்கூலுக்குள்ள கோயிலுக்கு இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயிலும் ஸ்கூலும் எல்லாம் வந்து ஒன்னாக கல்ச்சரும் படிப்பும் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு. அப்ப அதனால நமக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணல. அதனால நம்மளுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் இந்த நாலேஜ் சொல்லி கொடுக்கறது வந்து குறைய என்ன ஆயிடுச்சுன்னா சரி நம்மளுக்கு தான் ஓப்பன் ஆயிடுச்சே, நம்ம தான் எப்படி வரலாம்னா அப்படியே குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து ஃபுல் மெஜாரிட்டி மலேசியாவில் மட்டும் கேட்காதீங்க, நம்ம உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சனாதன தர்மம். நமக்கு வந்து எல்லா இடமே எப்பவுமே நம்ம வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம், திங்கள் வழிபடலாம், செவ்வாய்க்கிழமை வழிபடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 நாள் 7 பேருக்கு வந்து வழிபாடு இருக்கு. உண்மையா இல்லையா? ஹரிகிருஷ்ணா வாங்க அப்போ வேலை போட்டுருங்க, வாங்க வேலை போட்டுருங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து வழிபாடு இருக்கு. அதனால தான் சார் நமக்கு வந்து எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. அதனால நமக்கு எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு இது வந்து என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து விட்டு போச்சு. அதனால என்ன ஆச்சு நம்ம வந்து கோயிலுக்கு போறது, இன்னும் உபன்யாசம் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதை குறைஞ்சி இப்போ எங்க வந்து நிக்குதுன்னா நம்ம ஜெனரேஷன் இருக்காங்க பாருங்க. இப்போ நினைச்சு பாருங்க, இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், வழிபாடுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எதனால நடக்குதுன்னா இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் பிறந்தோம் நம்ம. இந்த ஜெனரேஷனுக்குனால இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நாளைக்கு சிவு என்ன வயசு சிவு உங்களுக்கு? என்ன வயசு? 6 வயசு. இந்த சிவு வச்சிங்களா 6 வயசு. நாளைக்கு ஒரு 40 வயசு 50 வயசு அவரு ஒரு அப்பாவா வந்து இந்த சமுதாயத்தில் நிற்கும் போது 2050 60 வந்து நிற்கும் போது இந்த சமூக சொசைட்டி எப்படி இருக்கும்? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உண்மை இல்லையா? ஏன்னா வந்து நமக்கு வந்து சமய கல்வி வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு, கேட்கறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. உண்மை இல்லைக்கா? அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியே உட்காந்துக்கிறேன், நான் உட்காந்துக்கலாம், உட்காந்துங்க. நீங்கள் உட்காந்துங்க, நீங்கள் உள்ள இடம் இருக்கா, நீங்கள் உட்காந்துங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சமய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதனால சமய கல்வி நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இது சமய கல்வி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கல்ச்சர் இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ண முடியாது. ஓகே, இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். வாழைப்பழம் இருக்குல்ல, பனானா. வாழைப்பழம் நம்மளுக்கு நல்லதா கெட்டதா? சாப்பிடுறது நல்லதா, உடம்பு நல்லதா இல்லையா? ஓகே, இப்போ இந்த ஓகே சிஸ்டர் ஹரிகிருஷ்ணா, ஓகே ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. நீங்க தான் வாழைப்பழம் வந்து தோல் இல்லாம வச்சுட்டோம் வச்சுக்கலாம், ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. இப்போ அது சாப்பிட முடியுமா? ஏன்? கெட்டு போயிடும், பூச்சி இருக்கும். உண்மையா இல்லையா? இப்போ வாழைப்பழம் நல்லது, ஆனா அது எப்போ நல்லது? தோலோடு இருக்கணும், அப்போதான் நல்லது. அப்போதான் நீங்க எப்போ தேவைப்படுமோ சாப்பிட முடியும். அதே போல் நம்ம மனித இனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் நம்ம வந்து இருக்கும்போது நம்ம வந்து கல்ச்சரோடு இருக்கணும். கல்ச்சரோடு இருந்தால் தான் நம்ம வந்து இந்த சொசைட்டியில் நம்ம வந்து நல்லபடியாக இருக்க முடியும். கல்ச்சர் இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கும்போது இந்த மனித இனம் வந்து வீணாக போயிடும். அந்த வாழைப்பழம் தோல் இல்லாத மாதிரி. இப்போ நிறைய இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ஏஐ நிறைய டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு, எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, கடவுள் இல்லை, வழிபாடு எதுக்கு? இது ஒன்லி இது யார் பேசுவா? இதை வெறும் நம்ம இந்துக்கள் மட்டும் தான் கடவுள் இல்லை, வழிபாடு தேவையில்லை எதுவுமே சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் உள்ளவங்களோ கிறிஸ்தவங்களோ பேசவே மாட்டாங்க. அவங்க நீங்க என்னதான் நீங்க பேசுங்க, கடவுள் இல்லை, ஏன் இந்த உலகம் இப்போது பேசுங்க எல்லாம் கேட்பாங்க. கடைசி அவங்க கரெக்டாக வெள்ளிக்கிழமையோ சண்டேவோ அவங்க சேர்ச்சுக்கோ மசூதிக்கோ போயிடுவாங்க, கரெக்டாக போயிடுவாங்க.
ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து செய்யறது. இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து எதுக்காகனா நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து உபன்யாசம் இந்த விஷயங்களை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பகவத்கீதை இது வந்து நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து இதை வந்து படிச்சுட்டுமா கேட்டுமா, சில சமயத்தில் சில பேர் தைப்பூசம் வாங்கிருக்கலாம், சில பேர் வந்து எங்கேயாச்சும் ஃபெஸ்டிவல் எங்கேயோ வாங்கிருக்கலாம். வாங்கிட்டு எப்படி இருக்கும் வீட்டில் அது பாட்டுன்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி வீட்டில் சுத்தம் பண்ணுறோமே, அப்போ ஒரு வாட்டி நம்ம சுத்தம் பண்ணுவோம். ஆனால் இது ஏன் என்ன இருக்குன்னு தெரியல. பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெறும் இந்துக்கள் மட்டும் படிக்கிற புத்தகம் கிடையாது. பகவத்கீதை வந்து எப்போ பேசப்பட்டது? 5000 வருஷத்துக்கு முன்னே. ஓகேவா? நம்ம என்னென்னவோ சாஸ்திரம் படிக்கும், புக்கெல்லாம் படிக்கிறோம். இப்போ நிறைய ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கருட புராணம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. கருட புராணத்துக்கே வந்து அப்பாற்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதா. ஏன்னா அந்த பகவத்கீதை வந்து எல்லா வேதத்தோட சாஸ்திரம் இதான். எல்லாத்தையும் வந்து நிறைய நம்ம வேதங்களுக்கு உபன்யாசங்களுக்கு நிறைய ராமாயணம் மகாபாரதம் நிறைய இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் ஜூஸாக போட்டு புழிஞ்சா அதோடைய ஜூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதா. இது அடிப்படை விஷயம். இந்த பகவத்கீதை வந்து பேசும்போது 5000 வருஷத்துக்கு முன்னே பகவான் பேசும்போது அந்த டைமில் வந்து இந்துக்களோ இஸ்லாமோ கிறிஸ்தவங்களோ கிடையாது. அது வெறும் வந்து மனித இனங்கள் மட்டும்தான். இப்போ மனிதர்களுக்காக பேசப்பட்டது. ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வெள்ளைக்காரங்க இருக்காங்க, ஜப்பனீஸ் இருக்காங்க, அராப் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்க, சைனாவில் இருக்காங்க, சைனா இருக்காங்க, ரஷ்யா இருக்கிறாங்க, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. நீ உட்காரு, நான் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன், ஆன்லைனில் நிறைய கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிறது இல்லை. இப்போ உதாரணம் வச்சுங்களேன், நான் கேட்குறேன், ஹனுமான் எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? நீங்கள் எந்த ஸ்கூலு? ஸ்கூலியமா? எல்லாம் ஸ்கூலிங் ஸ்கூலா? எல்லாம் தெரிஞ்சு பண்ணீங்களா? எல்லாமே பார்த்துருக்கீங்களா? அவர் பார்த்தீங்கன்னா ஹனுமான் தெரிஞ்சு தான் இருக்கும் எல்லாருக்கும். ஹனுமான் யாருன்னு நம்மளுக்கு புதுசாக சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? ஹனுமான் தெரியும். அவர் வந்து ராமாயணம் இருந்தார், ராமனுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவர் வந்து மனை தூக்குனார், உண்மையா இல்லையா? ஆனால் சைனாக்காரங்களுக்கு சைனா இங்கே சைனீஸ் இல்லை, சைனாவில் உள்ள சைனா இருக்கு, ஹனுமான் சொன்னா தெரியுமா? தோசை சொன்னா தெரியுமா? தோசை தெரியாது. எல்லாம் கற்றுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அது ஏன் இப்போ ரீசனாக நான் வந்து நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் பண்ணுங்க, அப்போ நம்ம வந்து கோவர்தன பூஜை செய்வோம். கிருஷ்ணர் கோவர்தனை தூக்குனார்ல, அந்த ஃபெஸ்டிவல் நம்ம செய்வோம். கோமாதா பூஜை அந்த டைம் தான் கோமாதா பூஜை, மாட்டுக்கு பசுக்கெல்லாம் பூஜை பண்ணுவோம். ஆப்பிரிக்காலேருந்து அவங்க வந்து அங்கே வந்து ஹரிகிருஷ்ண சென்டரு, அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, கோமாதா பூஜை கோவர்தன பூஜை விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. ஆப்பிரிக்கான போய் சொன்னால் தெரியுமா என்னது ஹனுமான் யாருன்னு தெரியுமா? புதுசா தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு செய்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு நம்மளோட பிளட்டில் இருக்குது எல்லாமே. சும்மா சொன்னால் போதும், நம்ம டக்குன்னு பிடிச்சிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கற்றுக்கிறது இல்லை. சீரியலில் படத்தில் என்ன சீரியலில் தொடரும் போட்டான், நாளைக்கு வந்து அவள் வந்து விஷம் வைக்கணும்னு சொன்னான், விஷம் வச்சாலும் இல்லையா? படம் பார்க்கறது தவறு இல்லை, எல்லாம் பார்க்கலாம். அது எல்லாரும் படம் பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு நம்ம படம் ஃபோனு இதில் எவ்வளோ முக்கியத்துவம், சோஷியல் வெளியில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் நம்ம வந்து சமய விஷயம் கற்றுக்கிறதுக்கு நம்ம முக்கியம் கொடுக்குறது இல்லை. என்ன நீங்கள் நம்ம பாருங்க, நம்மளுக்கு வந்து பாருங்க, நம்ம நிறையா விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. அதான் பார்த்தீங்க, கடைசியாக நம்ம எப்போ வந்து உபன்யாசம் கேட்டோம்னா அது எப்பவுமே ஞாபகம் இல்லை. கடைசி எப்போ நம்ம கிளாஸ் கேட்டோம், ஒரு சமய வகுப்பு எப்போ கிளாஸ் கேட்டோம்? ரொம்ப கஷ்டம். இப்போ நவராத்திரி சொன்னாங்க, நவராத்திரி பேசுனாங்க, இப்போ நவராத்திரி விட்டுருங்க, நவராத்திரி தவிர்த்து வேற அப்படி கடந்து போனீங்கன்னா எங்கேயும் எப்போ கேட்டுன்னு தெரியல. அதனால நம்மளுக்கு உபன்யாசம் இல்லாதனால, நம்மளுக்கு கேட்குற பழக்கம் இல்லாதனால, நல்ல நிமிஷம், நம்ம கேட்குற பழக்கம் இல்லாதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு விஷயம் தெரியுதில்ல. நாளைக்கு வந்து வேற ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் வந்து கும்பிடுங்க, ஏன் இத்தனை கடவுள் வாய் சோமா நீ கோட் ஏன் கடவுள் நிறைய கேட்பாங்க. நாளைக்கு எல்லாம் ஸ்கூல் ரெண்டா நீங்கள் முன்னாடி ஸ்கூல் போனால் நிறைய சேலஞ்ச் இருக்கு. உண்மையில அக்கா ஸ்கூல் பண்ண ஸ்கூல் போனால் நிறையா மதத்தில் உள்ளவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம அங்கே வந்து நம்ம வந்து கோவப்படுவோம், யார் நம்ம கடவுளை பற்றி தவா பேசுறேன்னு. பதில் வேணும் நம்மளுக்கு. கோவம் வந்து ரெண்டாவது, உண்மையா இல்லையா? நம்மளுக்கு பதில் வேணும். யார் உங்களுக்கு கடவுள், எதுக்காக இது கடவுள், நீயா எனது யானை தலை போட்டு ஏன் கும்பிடுற, நீயா வந்து இது கும்பிடுற, அவங்க பதில் சொல்றது இருக்கட்டும், அது விட்டுருங்க. முதல்ல நம்மளுக்கு பதில் தெரியணும். எஸ்பெஷலி கரண்ட் ஜெனரேஷன் தெரியணும். இவங்களோட முக்கியமா ஒரு ஆள் தெரியும், யாருக்கு தெரியணும்? வெரி குட், கை தட்டு கொடுங்க. வந்துருங்க, விளக்கு போட்டுருங்க. அப்பா அம்மாக்கு தெரியணும், இதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களை வந்து நம்ம கொண்டு வர்றது ரெண்டாவது, முதல் யார் கொண்டு வரணும்? அப்பா அம்மாவை கொண்டு வரணும். படி, இப்ப சொன்னா மட்டும் படாது, நம்மளும் படிக்கணும், நம்மளும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்பதான் வந்து நாளைக்கு இவங்க அப்பா அம்மா வரும்போது இவங்க வெறும் சொல்ல மட்டும் செய்ய மாட்டாங்க, இவங்களும் செய்வாங்க.
அப்ப அதனால பாத்தீங்கன்னா பகவத்கீதா இஸ் a very very important. இப்ப இதுல முக்கியமான ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். இது முக்கியமான விஷயம் என்ன, பகவத்கீதை நிறைய விஷயம் போடப்பட்டிருக்கு உண்மையா இல்லையா? இது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க சண்டை புக்கு, இது வந்து கதை புக்கு எப்படி நினைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு, நம்ம ஏங்க பிறந்திருக்கிறோம், வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது, நம்ம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம இறக்க போறோம், இறந்த பிறகு வாழ்க்கை இருக்கா, ஐயா உட்காருங்க, கேமரா இருக்கு உட்காருங்க, வாழ்க்கை இருக்கா, இறந்த பிறகு வாழ்க்கை வந்து எப்படி போக போகுது, நம்ம வந்து பேயா போயிருமா, பூதம் போயிருமா, இல்லை காணா போயிருமா, இல்லை எல்லாமே மறைஞ்சு போயிருமா, அப்ப ஏன் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் திருப்பி கஷ்டம் வருது, அப்போ அது மட்டும் இல்லாம என்னது நல்லா இருக்கும் ஏன் வந்து நல்லா இருக்காங்க, கெட்டது செய்வீங்க நல்லா இருக்காங்க, தவறு செய்வீங்க ஏன் வந்து நல்லது செய்வீங்க கஷ்டப்படுறாங்க, எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. உதாரணம் வச்சிங்கன்னா ஒரு டிவி வாங்குற வீட்டில் டிவி எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லி ஒரு மெனு புக் இருக்குமா இல்லையா? எங்க ஒயர் போடணும் எல்லாம் போடணும். அப்போ அந்த ஒயர் அந்த புக்கை பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டிவி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உண்மையா இல்லையா? அதே போல நம்ம வாழ்க்கையில வந்து எது நல்லது எது கெட்டது சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரங்கள் வந்து நம்ம படிக்கலைன்னா நம்ம எது நல்லது எது கெட்டது தெரியாது. எது வச்சு நம்ம நல்லது கெட்டது நம்ம சொந்த மைண்ட்ல தான் நம்ம நல்லது கெட்டது செஞ்சுக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? உதாரணம் வச்சுக்கங்களேன், இப்போ வந்து டிராஃபிக் லைட் இருக்குல்ல, டிராஃபிக் லைட்ல வந்து சோப் லைட். பாப்பா உங்க பேர் என்னது? உங்க பேரு? உங்க எஸ் யூ உங்க பேர் என்ன பாப்பா? உங்க பேரு பிரியதர்ஷினி. என்ன ஸ்கூல் ஸ்கூலா? பிரியதர்ஷினி இவங்கெல்லாம் பாத்துருக்கீங்களா? இந்த முகத்தெல்லாம் பார்த்து இல்லையா? என்ன பிரபு? மத்திய ஸ்கூலா? ஓகே எல்லாம் உங்க ஸ்கூல் தான். ஓகே அப்ப பாத்துங்க, ஹரிகிருஷ்ணன் வருவோம், விளக்கு போட்டுருங்க வருவோம். டிராஃபிக் லைட்ல பச்சை விழுந்தா என்ன பண்ணணும்? போனோம். மஞ்சள் விழுந்துட்டா ஸ்டாப் பண்ணுமா? ஸ்லோ பண்ணணும். சோப்பு விழுந்துட்டா ஸ்டாப் பண்ணணும். இதுதானே ரூல்ஸ் உண்மையிலையா? யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் அங்கதானே. என் மனசுக்கு பிடிச்சிருக்கேன், பச்சை நான் நிக்க போறேன், சோப்புனா நான் வந்து போக போறேன், அப்படி பண்ண என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ வீட்டுக்கு சாமான் வந்துடும் உண்மையா இல்லையா? சாதாரண உலகத்துக்கு வந்து சாதாரண டிராஃபிக் லைட்டுக்கு ரூல்ஸ் இருக்கு. மனுஷனா போறது நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? சிவோ இப்பதான் உங்களுக்கு பெருமையா பேசினேன், ரூல்ஸ் இருக்கு சிவோ. அப்ப நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மனப்போன போக்கில் நம்ம வந்து செய்யக்கூடாது எதுவுமே. ஓகேவா? அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பகவத்கீதை விஷயம் ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். என்ன சின்ன வயசுல கத்துக்கிறோமோ அதான் பெருசு விஷயம். நீங்க இந்த வயசுல நீங்க உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா நாளைக்கு விலங்கா ஸ்கூல் போன பிறகு, காலேஜ் போன பிறகு, யூக்கு போன பிறகு என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேன்னு அப்ப வருத்தப்பட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல சமய வகுப்பு ரொம்ப முக்கியம். சமய வகுப்பு எதுக்காகனா சொன்ன மாதிரி வாழைப்பழத்துல தோல் மாதிரி. அப்ப அது வாழைப்பழத்தை வந்து கெட்டு போகாம அந்த தோல் வச்சிருக்கோம் உண்மையா இல்லையா? நம்ம சமய கல்வி இல்லடா என்ன ஆகும்? இவங்க எல்லாம் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி, ஆனா தோல் இல்லாத ஃப்ரூட்ஸ் ஆயிடுவாங்க, தோல் இல்லாத பழம் ஆயிடுவாங்க. நாளைக்கு சின்னங்க சமுதாயம் ஏமாத்திரும். இப்போ ஸ்கூல்ல நிறைய இஷ்யூ நடக்குது இல்லையா? நிறைய வந்து கொலை கேஸ் நடக்குது, அப்புறம் வந்து மூலி கேஸ் நடக்குது இல்லையா? நாளைக்கு வந்து இப்ப இந்த 2022 இப்பதான் ஏஐ எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் டெக்னாலஜி இன்னும் நல்லா வந்திருக்கு. இதுக்கே வந்து இந்த அட்டல் நடக்குது உண்மையா இல்லையாக்கா? நாளைக்கு நினைச்சு பாருங்க, இன்னும் 2030 வருஷம் 2020 இருந்துரும், 25 இருந்துரும். இது அப்படி இருக்கா? 1999 முடிஞ்சு 2000 முடிஞ்சா அந்த டைம்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. வருஷம் இதோட முடிஞ்சிருச்சு உண்மையா இல்லையா? இந்த உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா அவங்களாம் தெரிஞ்சிருக்கும். 1999 2000 பிறக்க போகுது. 2000 உடம்பு என்ன சொன்னாங்க அந்த டைம்ல? எல்லாமே அலைய போகுது. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க? ஸ்டாப், எல்லாம் அப்படியே நின்றும். உண்மையிலே என்ன சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் உலகம் நின்றும். அப்புறம் 2012 ஒன்று வந்துச்சு. ஐயோ படத்தை ஒன்று வெளியாக்கினாங்க, உலகம் அழிகிற படத்தை 2011 வெளியாக்கினாங்க. எல்லாம் வந்து தண்ணியில் அடிச்சு போய் எல்லாம் என்ன சொன்னாங்க? 2012 எல்லாம் முடிச்சு. நான்லாம் ரொம்ப ஐயோ வாழ்க்கையை இப்போதானே ஆரம்பிக்கிறோம், இன்னும் அதுக்கிட்ட அழிய போதான்னு. அப்புறம் சொன்னாங்க கிடைச்சா அந்த 12வது மாதம் 2012 கிறிஸ்மஸ் முடிஞ்சு 3 நாள் ஃபுல்லாக இருட்டாயிரும். நான் போய் சொல்லணும் சொன்னாங்களா இல்லையா? நிறைய வீடியோலாம் விளையாக்குனாங்க அந்த டைம்ல. நல்ல வேலை ஒன்றும் ஐஃபோன்லாம் ஒன்றும் அந்த ரொம்ப இதெல்லாம் வரல, ஆண்ட்ராய்ட்லாம் ரொம்ப வரல. நிறைய வீடியோ சீனும் விளையாக்குனாங்க. அதோட உலகம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அது பார்த்து என்ன நடக்குது? அது பார்த்து ஓடிச்சு. கோவிட்டோட உலகமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. உனக்கு பாருங்க எல்லாம் ஓடுதா இல்லையா? இந்த காலம் நேரம் எதுவுமே யாருக்கும் ஸ்டாப் ஆகாது, எல்லாமே ஓடிட்டே தான் இருக்கும். அது போல் நம்ம என்னதான் முக்கியமாக சொன்னா நம்ம வந்து
இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து காலங்கள் ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் நின்றாது. நம்மளுக்கும் 2030, 35, 50, 65 வந்துடும். ஆனால் நம்ம இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து ஸ்டெடியாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், உருப்படியாக இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து வாழைப்பழத்தில் தோல் இருக்கணும். அப்போ தான் வாழைப்பழம் கெட்டு போகாது. அதே போல் மனித இனம் கல்ச்சரோட சமய நாலேஜோடு இருக்கணும். இல்லைன்னா முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா என்ன ஆகும், ஃபுல்லாக வந்து மற்ற சமயம் நல்லா இருக்கும், நம்ம என்ன ஆயிடுவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நிறைய வேற விஷயத்துக்கு போயிடுவோம். நம்மளை சின்னதாக நம்மளை சிம்பிளாக என்ன பண்ணிடுவாங்க, நம்ம மண்டையை கழிவாங்க. பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன, நம்ம எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்ல வேணாம். ஓகேவா? அவங்க அப்படி நம்மளுடைய இந்துத்துவடைய நம்மளுடைய சனாதன தர்மம் நம்ம சமய வகுப்பை நம்ம விஷயம் கற்றுக்கணும். ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, ஒரு விஷயம் என்னதுன்னா, இல்லை ஆன்மீக விஷயம்னா என்னதுன்னா, நிறைய நம்ம தியான கிளாஸ் போவோம், நிறைய போவோம். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக விஷயம் முதல் விஷயம் என்னதுன்னா, நம்ம இந்த உடம்பு இல்லை, நான் வந்து ஆத்மா. இதான் முதல் விஷயம். இந்த விஷயத்தை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, உலகத்தில் இல்லை நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா A to Z எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும், எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைச்சிடும். இதுதான் நம்ம மெயின் பிரச்சனை. நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா. இப்போ நம்ம எல்லாம் இப்போ இந்த ப்ரோக்ராம் வரும்போது எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்தோமா இல்லையா? தர்ஷினி தானே உங்க பேர்? தர்ஷினியா? திவ்ய தர்ஷினியா? ஓ பிரியா, சோட்ட பிரியா. பிரியா உண்மையா இல்லையா? நம்ம எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்தோமா இல்லையா பிரியா? அப்போ இந்த கண்ணாடியில் நம்ம யாரோட பார்த்தோம், உடம்பு பார்த்தோம், நம்ம உடம்பு பார்த்தோமா இல்லையா? ஆனால் இந்த உடம்பு வந்து என்னது, டெம்பரவரி, தற்காலிகமானது. இந்த உடம்பு வந்து என்னது, தற்காலிகமானது. இந்த உடம்பு இறந்துச்சு வச்சுங்களேன். இப்போ உதாரணம், உடம்பு உயிரோடு, நம்ம உயிரோடு இருக்கோம். இப்போ லட்டு வச்சா சாப்பிட பண்ண முடியாதா? லட்டு வச்சா அக்கா கொஞ்சம் நேரம் முடிச்சிடக்கா, ஒன்று கொஞ்ச நேரம். ஓகேவா? லட்டு வாயில் வச்சா சாப்பிட பண்ண முடியாதா? முடியும். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம இறந்து போயிட்டு வச்சுங்களேன், அதே வாயில் லட்டை போட்டு திணிச்சா முடியுமா? ஆமாம். ஏன் சாப்பிட முடியல? உயிர்ன்றது என்னது? ஆத்மா. அந்த ஆத்மானா யாரு? ஆத்மா என்னது அக்கா, நீங்க சொல்லுங்க. ஆத்மா என்னதுங்க? அதான் அந்த உயிர் யாரு? பரம்பொருள். வேற நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நல்லா கேட்கணும், நல்லா தெளிவா கேட்கணும். ஆத்மா நினைச்சுக்கணும் நம்ம வேற ஒரு ஆள் போல, வேற ஒரு ஆள் ஏதோ ஆத்மா உள்ள இருக்கு போல. ஆத்மா என்னது, நான் தான் அந்த ஆத்மா. இப்ப நீங்க பாக்குறீங்களா, கையெல்லாம் தூக்குறோமா? நான் கையில தூக்குறேன் தெரியுதுன்னா, இப்ப நான் நம்ம உணர்றீங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க உணர்றீங்களா? நீங்க என்றதுதான் நம்ம தான் ஆத்மா. ஓகேவா? அந்த ஆத்மா வேற ஒரு பேய் பூதமோ இல்ல ஒரு பரம்பொருள், அது ஓகே. ஆத்மா என்றது என்னது, நம்ம தான் அந்த ஆத்மா. நான் சொல்ற ஸ்லோ எல்லாம் சொல்லுங்க. தேகினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹந்திர பிராப்தி தீர தத்ர நாமுஹ்யதி. ஐயா இன்னும் சொல்றாரு, பகவத்கீதையில ஸ்லோகம் தான் இது. என்ன சொல்றாங்க, இந்த உடம்பு எடுத்தவங்க சிறு வயசு, இளமை, முதுமை, வயசான பிறகு எப்படி வந்து இந்த உடம்பு மாறுதோ, இந்த உடம்பு அழிஞ்சிட்ட பிறகு ஆத்மா வேற ஒரு உடம்பு எடுத்துக்குது. இதுதான் சொல்ல வராங்க. ஆத்மா வந்து நம்ம அழியுறது கிடையாது, உடம்பு மட்டும்தான் அழியுது. ஆத்மா நம்ம என்ன பண்ணுவோம், வேற உடம்பு போயிடுவோம். நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 7 பிறவி சொல்லுவாங்களே. 7 பிறவி யார் சொன்ன, யார் ஃபிக்ஸ் பண்ணா? 7 பிரிவுலாம் கிடையாது. எல்லாருக்கும் சிவபெருமான் கண்டிப்பா தெரியுமே இல்லையா? சிவபெருமான் கலியுகத்துல ஒரு அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரம்? ஆதி சங்கராச்சாரியா. நீங்க தாய் மூகாம்பி படம் பார்த்திருக்கீங்களா? பழைய படம். இளையராஜாக்கு அங்கதான் வந்து அவார்டு கிடைச்சிச்சு அந்த படம் தான். அதுல பாருங்க, சங்கராச்சாரிய வேடம் போட்டுருப்பாங்க, நல்லா இதெல்லாம் போட்டுருப்பாங்க, தண்டா வச்சுப்பாரு, பட்டம் போட்டுருப்பாரு. அவர் ஆதி சங்கராச்சாரியா. சங்கராச்சாரி வேறு யாரும் இல்ல, சாக்ஷாத் சிவபெருமான் தான் ஆதி சங்கராச்சாரியா தான் வந்திருக்கிறாரு. சிவபெருமான் சொல்றாரு, புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் ஏ சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருப்பையா பாரே பாரி முராரே. புனரப்பி மரணம், மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். புனரப்பி மரணம் பிறக்கிறோம், இறக்குறோம். இந்த உலகத்துல வந்துகிட்டே தான் இருக்கும். 7 ஜென்மம்லாம் கிடையாது. நம்ம தொடர்ந்து பல கோடி பிள்ளை பிறந்து இறந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம, ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம மனசுங்களா மட்டும் பிறகுதில்லை, நம்ம பல பிறவிகளாக பிறக்கிறோம். புல்லாகி புழுவாகி பூடாகி பல்விருகமாகி பாம்பாகி பேயாகி பல்வசுராகி எல்லா பிறப்பையும் நம்ம நிறைய வரும். எல்லா பிறப்பையும் பிறந்து நம்ம முடிச்ச பெருமானின்னு நம்ம வந்து எல்லா பிறவையும் நம்ம பிறக்கிறோம். நம்ம புல்லா பிறக்கிறோம், பேயா பிறக்கிறோம், பூதம் பிறக்கிறோம், நம்ம எல்லா பிறவையும் பிறந்துட்டு இருக்கோம். இந்த ஆத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா
பூனையா வருது. இந்த ஆத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நாய், என்னது வாழை மரம், மரங்கள், செடி கொடிகள், மனுஷனா வரும். இந்த ஆத்மா ஒவ்வொரு உடம்பையும் எடுத்துக்கும். இதுதான் வந்து பகவத்கீதையில் தெளிவாக சொல்லப்படுது. நம்ம வெறும் வந்து இந்த வாழ்க்கை மட்டும் தான் நம்மளுக்கு, இந்த வாழ்க்கை நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், ஓகே ஹாப்பி ஃபுல் லைஃபு, இதோட முடிஞ்சு, இதோட இறந்து பிறகு எல்லாமே வந்து காணா போயிடும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இதோட முடிஞ்சு. அப்போ கிடையாது. நம்மளுக்கு தொடர்ந்து வந்து நம்மளுக்கு பயணம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து இந்த நாலேஜ் தான் வந்து பகவத்கீதை சொல்லப்படுது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், கடவுள் லோகத்துக்கு போகணும், கைலாசத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், இந்த மாதிரி போகணும். என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு திருப்பி இந்த பூமி வர தேவையில்லை. ஏன் இந்த பூமிக்கு வர தேவையில்லை? ஏன்னா இங்கே 4 பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த 4 பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். இந்த 4 பிரச்சனை வந்து என்னது? 4 விஷயம் என்னது? பிறப்பு, இறப்பு, நான் சொல்லுங்க, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இந்த 4 விஷயம் தான் மெயினான நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பூமியில. நம்ம பிறக்கிறது பெரிய பிரச்சனை. அம்மா வயிற்றுலேருந்து பண்ணாத அட்டுமே இல்லை நம்ம. 2வது பிறப்பு, முதுமை, வயசாகுது நம்ம தடுக்க முடியாது. என்னதான் டாயெல்லாம் போட்டு அடித்தாலும் என்ன ஆகும், அந்த வெள்ளை முடி எட்டி பார்க்குறது தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்புறம் வந்து என்ன, முதுமை வந்துச்சுன்னா அடுத்து 3வது என்ன வரும்? நோய் வரும். உட்காந்தா எழுந்திருக்க முடியாது, ஏஞ்சா உட்கார முடியாது. அப்போ என்ன ஆகும், ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுவாங்க, இன்ச்சே யூ மக்கன் பஞ்சா மிஞ்சா, அதனால உங்களுக்கு வந்து ப்ளாக் வரது வாய்ப்பு இருக்கு, நீங்கள் சாப்பிட கண்ட்ரோல் பண்ண சொல்லிடுவாங்க. யூ மக்கன் கூலா பஞ்சா அப்போ டயபிட்டிஸ் இனிப்பு நீர் வந்து வாய்ப்பு இருக்கு, இனிப்பெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் வருதா இல்லையா? அப்புறம் கடைசி 4வது என்னது? மரணம். இந்த 4 பிரச்சனை இந்த பூமியில் இருக்கு. இந்த 4 பிரச்சனை இல்லாதது என்னது? கடவுளோட லோகம், பகவான் லோகம், வைகுண்டத்துக்கு போகிறது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முயற்சி பண்ண வாழ்க்கையை வந்து வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அவையார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அவையார் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. யார் சொன்னது? அவையார் யாரு? அவையார் வேசலாம் நம்ம ஸ்கூல்ல போடுறோம், ஆனா அவையார் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது இல்லை. வேஷம் நல்லா போடுறோம் நம்ம, ஆனா தெரியல. திருவள்ளுவர் பாத்தீங்களா? எல்லாம் தெரியும், ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்லிக்காருன்னு படிக்கிறது இல்லை. திருவள்ளுவர் என்ன சொல்ற? முதல் குறள் இருந்து என்னது? பழைய வழிபட்டு. ஆனா இது நம்ம எப்ப ஸ்கூல்ல படிக்கிறோம், அப்புறம் பழைய பாலச்சந்திர படத்துல முன்னே போடுவாங்க, உலக உருண்ட உலகம் திருவள்ளுவர் இருப்பாரு அங்கதான். ஆனா என்ன அர்த்தம்? அகரத்துக்கு எழுத்துக்கள் எப்படி முதன்மையாதோ, கடவுள் ஆதி பகவான் கடவுள் வந்து எனக்கு முதன்மையானவர். அங்கே சொல்ற கடவுள் வழிபாடு வேணும்னு. நம்ம என்ன பண்றோம்? திருவள்ளுவரை வீட்டுல வச்சுட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றோம். நம்ம சில கடவுள் என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து நம்ம சமயத்துல நாஸ்திகம் கடவுள் இல்லைன்னு சொல்ற அந்த இதே கிடையாது. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா சமயம் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு இல்லை, இதுதான் இங்கே சொல்ல வருது. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு தூய்மை இல்லை, மனசுல பல பிரச்சனை, ஓகேவா, பல என்னது கெட்ட விஷயம் நிறைய நடந்திருக்கு, உண்மையா இல்லையா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து எங்கே போனாலும் இந்த மந்திரத்தை சொல்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெபமாலை, ஓகேவா? இது வந்து ஹரே கிருஷ்ணா மட்டும் தான் வச்சுக்க கிடையாது, எல்லாரும் வச்சுக்காங்க. நீங்கள் இஸ்லாத்தை பார்த்தீங்களா, காடியில் மாட்டிருப்பாங்க தஸ்பீர்னு, காடியில் மாட்டிருப்பாங்க, தஸ்பீர் சொல்லுவாங்க, மாட்டிருப்பாங்க. கிறிஸ்துவங்க பார்த்தீங்களா? அம்மா வச்சுக்காங்க, வெரி குட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபம் வச்சுருப்பாங்க, ரோசரியா அவங்க வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஜெபம் இருக்கு. இது எதுக்காகன்னா 108 மாலைகள், இதில் மணி இருக்கு. இது வந்து என்னதுன்னா நம்ம வந்து அன்னாடிக்கும் இந்த மந்திரம் சொல்லலாம். இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலாம், நான் முருகர் கும்பிட்றேன், நான் விநாயகர் கும்பிட்றேன், நான் அம்பாள் கும்பிட்றேன், யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இந்த மந்திரம் யார் வேணாலும் சொல்லலாம், ஃப்ரீ தான் இது. எல்லாம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராமா ராம ராமா ஹரே ஹரே ஹரே. யார் வேணாலும் சொல்லலாம். ஐயோ சொன்னா சைவமா மாறணும், வீட்டில் வச்சு சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட முடியாது, யாரும் சைவமா ஆகும் சொல்லலை. என்ன சொல்கிறோம்? பகவான் நான் முதல் சொல்லணும். ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோன்னு பிள்ளை வந்து படிச்சு ஒன்றாவது வந்துடுமா? ஸ்கூலுக்கு சட்டையை போட்டு காலை ஏஞ்சி அனுப்பி விடணும். அது படிக்குது படிக்காது நல்லா வருது நல்லா ஸ்கூலுக்கு போனபோது பார்த்துக்கலாம். அதே தான் நம்ம சொல்கிறோம். அன்னாடிக்கு அன்னாடிக்கு ஒரு மாலை ஜெபம் பண்ணணும். அன்னாடிக்கு வந்து வீட்டில் நம்ம மாலை இருந்தால் பண்ணலாம், இல்லை நம்ம கூட வாங்கிக்கலாம். அன்னாடிக்கு உட்காந்து நம்ம எத்தனை மணி நேரம் ஃபோன் வைக்கிறோம்? ஃபோன் எல்லாம் வைக்கிறோம் நம்ம 24 பையன் 24 ஃபோன் வைக்கிறோம். ஐயா உங்க அப்பா அம்மா யாரு?
அம்மா வந்தாங்களா அக்கா உண்மையை சொல்றாரு ஃபோன் பாய்க்கிறது இல்ல இல்ல அவர் ஆதரவு சொல்றாரு உலகமே பாய்க்குதே நான் பாய்க்க முடியல சொல்றாரு அவர் பாய்க்கிறது முடியாது அது சொல்றாரு பிரபு எல்லாரும் வந்து எல்லாரும் பாய்ப்பாங்க 8 மணி நேரம் பாய்ப்பாங்க. அப்ப வந்து அவ பாத்தீங்கன்னா எல்லாரும் போன் பாய்க்க என்ன பண்றோம். ஆனா இந்த நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ஓகேவா? இது எனக்கு நன்மையோ இல்ல மத்தவங்களுக்கு நண்பருக்கு நன்மை சேர்க்குது. அதனால அன்னாடிக்கும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ராம் 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 அன்னாடிக்கும் முடிஞ்சதுக்கு நம்ம சொல்லணும். நம்ம சொல்ல 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 என்ன ஆகும்னா நம்ம மனசு தூய்மையாகும். மந்திரம்னா என்ன அர்த்தம்? மந்திரம்னா என்னது? மனதை தூய்மையாக்கதான் மந்திரா. மண்ணா மனம், மனசு தூய்மையாக்கதான் மந்திரம். அதனால பார்த்தீங்கன்னா அன்னாடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்லணும். அன்னாடிக்கும் சொல்லணும். ஓகேவா? அன்னாடிக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, வேலைக்கு போறீங்கன்னா அன்னாடிக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா. யார் வேணாலும் சொல்லலாம். இவங்க தான் சொல்லணும், அவங்க சொல்லணும், எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? அதனால வந்து நான் வந்து இந்த கிளாஸ் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து என்னதுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து அன்னாடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் டெம்ப்ளேட் இது அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்னாடிக்கும் மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பகவத்கீதை கற்றுக்குங்க. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேரளாமாவில் வந்து நம்ம வந்து சென்டர் வச்சுருக்கோம். எங்கன்னா சேர அம்மன் கோயில் இருக்குல்ல, சேரான அம்மன் கோயில் நேராக வந்து மினி டிராஃபிக் இருக்குல்ல, புதுசாக கடை வசதி கட்டிக்காம பாருங்க, DIY டோரிங்கெல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு 10 வீடு இருக்கு. அதில் கடைசி வீடு பார்த்தாலே தெரியும் நம்மளோட சென்டர் வச்சுருக்காங்க. ஓகேவா? அங்கே ரெகுலராக வெள்ளிக்கிழமை நம்ம சொல்லி கொடுக்குறோம் பகவத் கிளாஸ். அங்கேயும் சின்ன பிள்ளைங்களாம் வராங்க. தனியாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி நாங்கள் வந்து குருக்குள் கிளாஸ் வச்சுருக்கோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு 2 டீச்சர் ரெடி பண்ணியிருக்கோம். அது சமயம் சொல்லி கொடுக்குது. அவங்க பிள்ளைங்களுக்கு மேலே நடக்கும், பெரியவங்களுக்கு நார்மலாக கீழே நம்ம நடக்கும். ஓகேவா? அப்புறம் சொல்லிக் கொடுக்குறோம். வெள்ளிக்கிழமை சொல்லிக் கொடுக்குறோம். சாயந்தரம் 7லேருந்து ஆரத்தி ஆரம்பிச்சிடணும். 7:30 8 மணிக்கு போல் கிளாஸ் ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிச்சா பிரசாதம் இருக்குது. ஃப்ரீ தான். காசு டொனேஷன் எதுவுமே இல்லை. வந்து கற்றுக்கிட்டு கேட்டுட்டு சாப்பிட்டு போகிற வேலை மட்டும்தான். வேறு எதுவுமே இல்லை. வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வந்து பிள்ளைங்களை கற்றுக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸும் வரணும். நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாரும் கொடுக்குறோம். லொக்கேஷனுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க துருசா வந்துடலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க துருசா நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? இல்லைங்க எனக்கு வேலை வெள்ளிக்கிழமை வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதையும் நம்ம விடுறது இல்லை. அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னதுன்னா ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சாயந்தரம் போல் 7 மணிக்குலேருந்து 8 மணிக்கு பகவத்கீதை ஆன்லைனு. ஓகேவா? லிங்க் அனுப்பி விட்டுருவோம். அதே போல் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சொல்லிக் கொடுக்குறோம், வியாழக்கிழமை சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணோம், லிங்க் வந்தோடனே நம்ம விரல எடுத்து அந்த லிங்க்ல அமுக்கிற வேலை மட்டும்தான். அப்போ அது முன்னுக்குல அதுக்கப்புறம் ஃபோனில் நான் வந்து நிற்பேன். சொல்லி கொடுத்துருக்கு. எல்லா வகையிலும் நம்மளுக்கு இருக்குது. முன்னேற்ற சென்டருக்கும் வரலாம், ஃபோன்லேயும் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? யூடியூப் சேனல் இருக்குது, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, வேறு என்ன டிக்டாக் இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஒரு ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் பிரச்சனை பிள்ளைங்க பிரச்சனை இந்துக்கள் சமயம் யார் சொல்லிக் கொடுக்குறா இந்த காலத்தில் அப்படின்னு பள்ளி மட்டும்தான் போகிறோம். உண்மையிலேக்கா யார் சொல்லிக் கொடுக்குறா? இதில் யார் சொல்லிக் கொடுக்குறா? உண்மையிலேயா? ஆனால் காட்டுக்கத்து கற்றுறாங்க. வாங்க சொல்லிக் கொடுக்குறோன்னு. ஓகேவா? அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அதாவது சொல்லிக் கொடுங்க. குரூப்லாம் இருக்கு. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் வந்து கலந்துக்குங்க. ஓகேவா? பொறுமையா அமைதியா உட்காந்து கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் அடைய பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. எதுவும் ஒரு கேள்விகள் சந்தேகம் கேள்விகளுக்கா கேட்கறதுக்கா? அக்கா கேள்விகள் அக்கா உங்களுக்கா? அண்ணா சார் உங்களுக்கு சொல்லுங்க சார். கருத்துக்கள் தேவரம் எல்லாமே முடிஞ்சு போன பிறகு அந்த பிள்ளைங்க ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பண்ணிட்டு போறது இல்ல. கிளாஸ் பண்றது இல்ல. நடக்குது. ஆமா, அவங்க அடிச்சு நம்ம பேரண்ட்ஸ் அடிச்சாச்சும் அவங்க கொண்டு போக முடியும். ஆமா, பேசிக் நம்ம ஓனருக்கு ஸ்டேட்டஸ் வீட்டு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இதா இருக்காது. இதை வந்து கொண்டு போக முடியும். ஆமா ஆமா, அதனால சின்ன வயசுலேயே கொஞ்சம் பிடிச்சிருது. முடிஞ்சு கொஞ்சம் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து எப்படியாச்சும் கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம நிறைய ஆக்டிவிட்டி வைக்கிறோம். நம்ம வெளியில் ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம பல்லாக்கு ஊர்வலம் செய்வோம். நாங்கள் வருஷம் நம்ம சுகேவோட எஸ்டேட் இருக்குல்ல, சுகேவோட எஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து பல்லாக்கு ஊர்வலம்க்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெளியே ஹவுஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறையா. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் எல்லாம் நம்ம சென்டருக்கு வரவங்க தான். அப்போ இந்த மாதிரி வந்து இந்த வெளியே ப்ரோக்ராம் வாங்க, அவங்க எல்லா வகையும் ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு போரிங் இருக்காது. முடிஞ்சது நல்லா கற்றுக்கலாம். கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. நம்ம ஜாலியாக பேசலாம். பெரியவங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாமே இருக்கும். அதனால முடிஞ்சிருக்கும். எல்லாரும் வந்து
கலந்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே சார், வேறு கருத்துக்கள் இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ண இந்த ராம் பிரபுவுக்கும் வந்து அப்புறம் வந்து பூர்ணி அவங்களுக்கும் மாதாஜிக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்த்து கழித்துட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஒரு 3 வாட்டி ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உற்சாகமாக சொல்லி இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் வந்து உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகள் வந்து சேரணும். எந்த துன்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகளும் நல்லபடியாக முடிஞ்சிடணும். இனி வந்து நம்ம வருஷம் முடிய போதா, இனி வரக்கூடிய புது வருஷம் வந்து அவளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம். ஓகேவா? நல்லா உற்சாகமாக நான் சொன்ன பிறகு நீங்கள் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே. श्री भगवान श्री कृष्णचंद्र की, भगवान श्री रामर की, जय श्री नरसिंह देव भगवान की, जय श्री शिवब्रह्मण की. हरे कृष्णा. ओके, எல்லாரும் வந்து வெளியே